நானும் சமைக்க போகிறேன் சீரீஸ் எபிசோட் 1 பார்க்கலாம் கைஸ். ட்ரான்சிஷன் மாதிரி ஏதாவது பண்ணலான்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வித காமிச்சிருந்தேன். பட் இட் வாஸ் அ ஃப்ளாப். இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மேகி வந்து என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டொமேட்டோ எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதாவது க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அந்த இந்த ஓஜி இன்க்ரீடியண்ட்டான ஆனியனையும் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வரும் கண்ணில், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் ஆஃப் த டிஷ் கார்லிக், பூண்டு, அது கூட கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆக்கிடணும். இது போட்டால் தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். அந்த பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் நிறையவா ஊற்றிட்டேன், ஆனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது கூட அந்த கடுகு அதெல்லாம் போட்டு ஆனியனை போட்டு கொஞ்சம் வதக்கிடணும். கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் அது அந்த ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். அந்த நம்மளோட தேவையான தக்காளியும் போட்டுக்கணும். நம்ம செஞ்சு வச்சு இந்த ஈரோவான பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அது ஒரு மாதிரி பாயில் ஆகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கியூமின் பவுடர், அது கூட கொடுத்துருக்க அந்த மசாலா பாக்கெட்டையும் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சாட்டே பண்ணிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்க இந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. மேகிக்கு பதிலாக தெரியாமல் இப்பி வாங்கிட்டோம். ஸோ ஆனாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் வி ஹேவ் டு டேஸ்ட் இட். சூடாக சாப்பிட்டா வாய் வெந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆறிட்டு சாப்பிட்டு பார்த்தா இட்ஸ் a thumbs up. Bye guys.